உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃபான வேலரி ஜெலுஷ்னிக்கும் நடுவில் ஏதோ சண்டை காரசாரமான விவாதங்கள் கூப்பிட்டுக்கிறதுல பாத்துக்கிறதுல பேசிக்கிறதுல ஒன்னா சாப்பிட்டுக்கிறது அப்படிங்கிறது போல பல ரூமர்கள் அடிபட்டிருந்தது. ஒரு நாடு போர்ல இருக்கு, அப்படி இருக்கும்போது இராணுவ தலைவரும் அந்த நாட்டோட அதிபர்களையும் சண்டை போக்குவரத்து இல்லை அப்படின்னா அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் தான். அதனால நேத்திக்கு பதிவில் கூட நம்ம பார்த்திருப்போம். இது போல ஜெலன்ஸ்கி அவர்களை பதவி விட்டு விலகின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னதாகவும், அதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் இல்ல நீ தான் அதிபராட்சியை பார்த்துக்க அப்படிங்கிறது போல சொல்லிட்டு போயிட்டுதாகவும் ஒரு மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நேற்றுக்கு அரசல் புரசலா கேள்விப்பட்டது அந்த ரூமர்ஸ் மாதிரி பார்த்திருப்போம். ஆனா அது போல என்னமோ நடந்திருக்குது போல இருக்குது அப்படிங்கிறது போல இப்ப வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை தான் அப்படிங்கிறது இத்தனை நாளா ரூமரா தான் இருந்தது. ஆனா இப்ப ஆனா கன்ஃபார்ம் ஆகும் விதமா வெட்ட வெளிச்சமா இந்த செய்திகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது தெரிய வருது, நியூஸ் பேப்பர்லயே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, பேசியிருக்கிறாங்கன்னு நேத்திக்கு செய்திகள் வந்ததை வச்சு நம்ம சொல்றோம். என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த உக்ரைனோட இந்த சீஃப் இன்டெலிஜென்ஸ் சீஃப் இருப்பாங்கல்ல புடானோ அவர்கள், அவரை கூப்பிட்டு ஏன்பா வா கமாண்டர் இன் சீஃப் ஆயிக்கிறியா அப்படின்றது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் ஆஃபர் வச்சுக்கிறாங்க. ஏன்னா இவர் மேல நம்பிக்கை இருக்கிறனால கூப்பிட்டு ஆஃபர் வச்சுக்கிறாங்க. அவருக்கு கடைசி நிமிஷத்துல ஏதோ ஒரு மனமாற்றம் மனக்குறைச்சல் என்னமோ இருந்துருக்குது அவருக்குள்ள. அதனால வேண்டாங்க நான் இல்லைங்க அப்படிங்கிறதோட அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன் அவர் வேண்டான்ட்டாரு அப்படிங்கிறதுக்கான விஷயத்தையும் இப்ப அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, இப்போ ஆத்விகா பகுதியில பெருமளவுல ரஷ்ய வீரர்கள் முன்னேற்றம் இன்னும் ஒரு சில வாரங்கள்ல இல்ல 2-3 வாரங்கள்ல பிடிச்சு எடுத்துருவாங்க. ஆத்விகாவோட சிட்டிஸை பிடிச்சு எடுத்துருவாங்க. அந்த கோகன் கெமிக்கல் பிளான்ட் கதை வேற கதை, அதுக்கு வேற மாதிரியான திட்டம் ரஷ்யா வச்சிருக்காங்க அப்படிங்கிறதோட பிளான்லாம் இருக்கு. நம்ம அதை மேப் வீடியோல பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு இந்த ஆத்விகா போயிடுச்சு, அப்புறம் குப்பியான்ஸுக்கு பாதியை பிடிக்கிறதுக்காக பல இடங்கள்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது போல இந்த சூழ்நிலையில இந்த புடானோ அவர்கள் போய் கமாண்டர் இன் சீஃபா உட்கார்ந்தாருன்னா இவர் வந்ததுனாலதாங்க எல்லாம் போச்சு அப்படிங்கிறது போல எல்லாத்தையும் தூக்கி இவரு தலைமையில போட்டா இவருக்கு உள்ளதும் போச்சு. கமாண்டர் இன் சீஃபா என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது போல ஆகி போயிடுச்சு, என்னமோ தெரியல. அதனால இவர் ஒத்துக்கல அப்படிங்கிறது போல அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம். இப்போ சூழ்நிலை இக்கட்டா இருக்கு, அதனால புதுசா ஒருத்தங்க கமாண்டர் இன் சீஃப்க்கு வரலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதனால புடானோ அவர்கள் வேணான்ட்டு போயிட்டார். இப்போ வேலரி ஜெலுஷ்னி அவர்களை கூப்பிட்டு ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லிக்கிறாரு, நீ நேஷனல் செக்யூரிட்டியில சேர்ந்துப்பா, உனக்கு எது கமாண்டர் இன் சீஃப் வேண்டாம் உனக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறதாவும், அதையும் வேலரி ஜெலுஷ்னி அவர்கள் மறுத்துட்டாரு அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இப்போ புடானோ அவர்களும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஆதரவா இல்லையா அப்படின்ற கேள்வி வருது. என்னன்னா, ஒரு நாட்டோட அதிபர் சொல்றாருங்க, அவருக்கு தானே ஃபுல் பவர் இருக்கு, அவர் சொல்றாரு பதவிக்கு வா அப்படின்னு. அதை கேட்குற ஒத்துக்கிறதுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த பதவி ஏத்துக்கிறதுக்கு கூட சிலர்லாம் தயாரா இல்லைன்னா எப்படி நாட்டை முன்னேற்றுறது காப்பாத்துறது அப்படிங்கிறத கேள்வி வருது. அதனால இங்க என்னமோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இல்ல இதெல்லாம் கண்கட்டி வித்தையா, எப்படி அங்க வேக்னர் குரூப்போட பிரிகோஜினி அவர்கள் இது போலலாம் செஞ்சாங்கன்னு ரஷ்யாவில் ஒரு டிராமா பண்ணாங்கன்னு பார்த்தோம். அது போல இதுவும் ஒரு டிராமாவா அப்படின்ற கேள்வி வருது. எது எப்படியோ இது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதோட செய்தி வருது, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல இன்னொரு விஷயங்க, இந்த வேக்னர் குரூப்போட பிரிகோஜினி அவர்கள் இருக்காருல்ல, அவருக்கு ஒருத்தர் கோயில் கட்டி வழிபட்டுட்டு வராங்களாமா. பிரிகோஜினி அவர்களோட கோயில் ஆப்பிரிக்கால இருக்குது, போனீங்கன்னா சாமி கும்பிட்டு வந்துக்கலாம், நல்ல பூஜையெல்லாம் நல்லா நடக்குதாமா. இதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம நாட்டிலையும் நடந்தது. பட் ஆனா அங்க ஆப்பிரிக்கால அவர் தான் தெய்வமா இருந்துக்கிறாருன்னா எந்த அளவுக்கான கொடுமைகள் கஷ்டங்கள் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அதுக்கு ஹீரோ மாதிரி நம்ம வேக்னர் பிரிகோஜினி அவர்கள் போய் அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் ஒளி கொடுத்து ஆதரவு கொடுத்து காப்பாத்தி கரை தேய்ச்சி வச்சிருந்தாங்கன்னா அந்த ஆப்பிரிக்கால அந்த கோயில் பிரபலமாயிருக்கும். அதாவது லைன் நிக்குதுங்களாமா, பெரும் அளவுல ட்ரஸ்டி கமிட்டி எல்லாம் ஃபார்ம் ஆகி சாமி கும்பிட முடியலைங்களாமா. திருப்பதியில இருக்கிற கூட்டத்தை விட பல மடங்கு கூட்டம் அங்க ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பிரிகோஜினி அவர்கள் சிலையை தரிசிக்கிறதுக்காக இருக்குதாமா. யாருக்காவது சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா லைன் நின்று கியூல நின்று டிக்கெட் வாங்கி டோக்கன் வாங்கி தரிசனம் பண்ணுங்க, எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லுங்க. உலகத்துல இது போலயும் சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதுக்கான இது ஒரு செய்தி. பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதா என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை யூரோப்பியன் யூனியன் மேல வச்சுக்கிறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது சில அக்ரிமெண்ட்ஸ் இருக்குங்க, சில டேர்ம்ஸ் இருக்குங்க, அது பிரகாரம் தான் இந்த சாவர்னிட்டி கிடைக்குது யூரோப்பியன் யூனியனுக்கு. ஏன்னா இவங்களாம் பிளாக்மெயில் பண்றாங்க, ஐடியாலஜிக்கல் வார் எங்க மேல தொடுக்குறாங்க யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறது போல மிக பிரம்மாண்டமான குற்றச்சாட்டு. எப்படி நேத்திக்கு பதிவுல நம்ம அரசல் புரசலா கேள்விப்பட்டுதான் சொன்னோம் இல்லையா, இப்ப டைரக்டா வெட்டோன்னு துண்டு ரெண்டுங்கிறது போல ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரே சொல்லிட்டாரு, யூரோப்பியன் யூனியன் இந்த இம்பீரியலிசம் நோக்கி போயிட்டு இருக்கு. அதாவது சாவரின் ஸ்டேட்னு சொல்றாங்க, அதாவது சுதந்திரம் கிடைச்சிச்சுங்கிறாங்க எல்லா நாடுகளுக்கும்.
ஆனா அக்ரிமெண்ட் மாதிரி இருக்குது. அந்தந்த நாடு தன்னிச்சையெல்லாம் செயல்பட முடியாது. சில டேர்ம்ஸ் சில அக்ரிமெண்ட் இருக்கு. அவங்க சொல்றபடி கேட்டு நடந்துக்கிட்டாதான் இது போல எல்லாம் நடந்துக்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும் சுதந்திரத்தை. அப்படி இல்லைன்னா பிளாக்மெயில் பண்றாங்க அப்படிங்கிறது போல சில விட்டு நான் சேர்த்தான் போட்டுக்கிறேன். இருந்தாலும் அவர் இதைத்தான் சொல்ல வர்றாரு. அவரோட ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்தோம்னு தெரியுது. அது பிரான்ஸ்ல ஒரு பத்திரிகைக்கு பேடி கொடுக்கும்போது இது போல சொல்லிக்கிறாரு. இது மிக அதிர்ச்சி அளிக்கும் விதமாலாம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். என்ன இவர் ஓப்பனா சொல்லிக்கிறாரு, எல்லாம் சொல்லிட்டாரு. இந்த அளவுக்கு தைரியம் இருக்குது ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டருக்கு, என்ன கட்சி மாறிட்டாரா அப்படின்றது போல சில குமுறல்கள்லாம் வருது. ஏன்னா நம்ம ஒரு பிளான் சொல்லி இந்த ஞாபகம் இருக்கா, ஹங்கேரி, செர்பியா, ஸ்லோவாக்கியா, ஆஸ்திரியா இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா இந்த சைடுல இருக்கிற ரொமேனியாவுக்கு பல்கேரியாவுக்கு வேற வழி இல்லாம சொல்லுங்க சாமி அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட சேர்ந்துக்குவாங்களா அப்படின்றது போல இருந்தது. ஏன்னா ஒன்ஸ் உக்ரைனை ரஷ்யா முழுமையா பிடிச்சிட்டாங்கன்னா இந்த நாடுகள்லாம் கட்சி மாறிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி மாறிட்டா கருங்கடல் முழுவதும் நான் தாண்டா ராஜா அப்படிங்கிறதோட கொடி கட்டி ரஷ்யா பறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது மேற்குலக நாடுகளுக்கு ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயம் தான். அப்புறம் துருக்கியும் சொல்லுங்க சும்மா நம்மளாம் நண்பராகவே இருந்துக்கலாம் அப்படின்னு துருக்கி இருந்துப்பாங்க. அப்போ அவங்க டபுள் கேம் தான் ஆடுவாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிகமா ரஷ்யாவோட ஆளுமை தான் இருக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதுக்கப்புறம் இந்த பின்லாண்ட்ல அமெரிக்கா பேஸ் அதிகமா இருக்குது இல்லையா, அதனால திரும்பவும் ரஷ்யா இந்த கியூபால கொண்டு போய் அணு ஆயுதம் வச்சிருவாங்களா அப்படிங்கிறது போல சில திட்டங்கள்லாம் அவங்க போட்டுட்டு இருக்கிறதா சில ரூமர்கள் வந்துகிட்டு இருக்கு. இது உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள்ல ஒரு வேளை இது நடக்கும் பட்சத்துல திரும்பவும் துருக்கியில அமெரிக்கா அணு ஆயுதம் கொண்டு வைப்பாங்களா அப்படின்ற கேள்வி வருது. ஆனா இதுதான் செய்யணும், அதை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு ஆர்வமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா துருக்கியில ஏதோ ஒரு ஆயுதம் வைக்கணும்னா துருக்கி கிட்ட அமெரிக்கா பேசணும், எங்க துருக்கி வச்சுக்கலாங்களா அப்படிங்கிறது போல. இப்ப அமெரிக்கா கொஞ்சம் இறங்கி வரணும் இல்லையா, ஐயா வச்சுக்கலாங்களா ஐயா அப்படின்னு துருக்கிட்ட வரணும் இல்லையா. ஏன்னா என்ன பேச்சு பேசினாங்க, வர்ற வைங்க ரஷ்யா வில்ல வைங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல துருக்கியும் ரஷ்யாவும் சேர்ந்து ஏதோ கேம் ஆடலாமா அப்படிங்கிறது போல இங்க ஒரு கேள்வி வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு வேளை கியூபால ஒரு மிலிட்ரி அக்ரிமெண்ட்டோ மிலிட்ரி பேக்டோ போட்டு ஏதோ ஆயுதங்களை கொண்டு போய் கியூபால டிப்ளாய் பண்ணான்னு வச்சுங்க, அமெரிக்கா தையா தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிடும். இத்தனை நாளா உக்ரைன்ல ரஷ்யா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, எங்களோட பார்டர் கிட்ட ஆயுதத்தை கொண்டு வந்துச்சுங்கன்னா எங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அதே போல அமெரிக்கா அந்த வார்த்தை சொல்லும் போது ஏன்பா அமெரிக்கா உனக்கே நியாயமா இருக்கா, இதைத்தானே ரஷ்யாவும் சொல்லிச்சுன்னு எல்லாரும் கேட்டாங்கன்னா மூஞ்சில ஏதோ ஒரு பூசின மாதிரி ஆகி போயிடும் இல்லையா. அதனால அமெரிக்கா இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. திரும்பவும் அது அப்படியே ஒரு யூனோ கார்டுன்னு சொல்லுவாங்களா, ரிவர்ஸ் கார்டு, அது ஓட்ட மாதிரியே இருக்கும். அதனால அமெரிக்கா இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். இப்போ துருக்கி கிட்டே இறங்கி போனா துருக்கி என்ன கேட்பாங்க, போ சொல்லு, இந்த குர்திஸ்தான் இருக்கிறாங்கல்ல கிளப்பு சொல்ல, அந்த இடம்ல எங்களுக்கு தான் இனிமே எதுவும் அங்க இருக்கிறவங்களுக்குலாம் எந்த ஒரு பாதுகாப்பும் கொடுக்காத அப்படிங்கிறது போல டிமாண்ட் வைக்கலாம். ஏன்னா இஸ்ரேலுக்கு வைக்கலாமா அப்படின்னு ஒரு இது கேட்கலாம். இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர்ல ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது போல துருக்கி செய்யலாம்னா செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அதனால பெரிய ஆதாயம் இருக்காது. ஆனா துருக்கியோட மிகப்பெரிய ஆதாயம்ங்கிறது அந்த குர்திஸ்தான் தான். அது துருக்கிக்கு ஆபத்தான ஒரு பகுதி. அதனால இந்த குர்திஸ்தானை ஒழிக்கணுன்றதுக்காக துருக்கி அமெரிக்கா வழி கொண்டு வரணும் வைக்கணுன்றதுக்காக ரஷ்யா கிட்ட இந்த பிளானை கொடுத்து ரஷ்யா கொண்டு போய் வைப்பாங்க. ஏன்னா எங்க ஊர்ல வச்சதுக்காக தானே நீ அக்ரிமெண்ட் போட்டு அங்கிருந்து விளக்குனா அமெரிக்கா இங்கிருந்து விளக்குச்சு. இப்ப நீ திருப்பி கியூபால கொண்டு போய் வச்சீங்கன்னா அமெரிக்கா என்ன பண்ணுவா, எங்கிட்ட தானே வருவான், வருட்டு நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன், நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதோட இவங்க ஏதாவது ஒரு கூட்டணி போட்டாங்களா. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி பின்லாண்ட்ல அமெரிக்கா கொண்டு போய் டிப்ளாய் பண்ணியாச்சு. பல்வேறு ட்ரையல்கள் பல்வேறு ட்ரில்லுகள்லாம் இந்த பின்லாந்து செஞ்சுட்டு இருக்காங்க. பேஸ் எல்லாம் சமீபத்தில் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இப்போ ரஷ்யாவுக்கு க்ளோஸா பின்லாண்ட்ல கொண்டு போய் அமெரிக்கா நிலைநிறுத்தியாச்சு. இப்போ கியூபால மட்டும் ரஷ்யா கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, திருப்பி பேச்சுவார்த்தைக்கு போவாங்க. ஆனா வெல் கண்ட்ரோல்டா தான் இருக்கு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது ஒரு படி ரஷ்யா எடுத்து வைக்கிறாங்க, ஒரு படி அமெரிக்கா எடுத்து வைக்கிறாங்க. மாறி மாறி வச்சுட்டு இருக்கும் போது பேச்சுவார்த்தை நடக்குது, டிஎஸ்கலேட் ஆகுது. அதனால இது சுமூகமா தான் போயிட்டு இருக்கு. கையை மீறி போற அளவுக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இல்லை, அதாவது ரஷ்யா அமெரிக்கா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஆனா இந்த மிடில் ஈஸ்ட் அப்படி கிடையாது, என்டையரா மாறிடுச்சு. ஈரானை எப்படியாவது உள்ள இழுத்து விட்டு ஈரானை டவுன் பண்ணி ஆகணுன்றதுக்காக பல வகையான முயற்சிகள் நடக்குது. அதுல ஏதோ ஈரான் இப்ப சிக்கிட்டு இந்த ஜார்டன் விஷயத்துல. அதுக்காக பதிலடி கொடுக்கும் விதமா ஈரானை தாக்குவாங்களா அமெரிக்கா அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு வேளை அது நடந்துருச்சுன்னா கண்டிப்பா ரஷ்யாவும் சீனாவும் சும்மா இருக்க மாட்டாங்க. சீனா அதிக அளவுல இப்போ எப்படி பெலாருஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்களோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஈரான் மிக முக்கியமான நாடு, சீனாவுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி. ஆனால் அப்படிலாம் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஈரானுக்கு பிரிக்ஸ்ல சேர்ந்தாச்சு, ஆனால் ஈரான் மேல சாங்ஷன் போட்டா அதை எப்படி ஓவர் கம் பண்ணும் அப்படிங்கிறத இந்தியாவும் சீனாவும் யோசிச்சு இணைஞ்சு செயல்படுவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஏன்னா பிரிக்ஸ் இருக்கிற நாடு அப்படிலாம் விட்டு கொடுத்துட மாட்டோம். இப்போ எப்படி நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கோம், அதே போல பிரிக்ஸ்ல இருக்கிறாங்க எக்கனாமிக் கோஆபரேஷன். ஈரானோட எக்கனாமிக்கு
அமெரிக்காவை வழி விட்டாங்க அப்படிங்கிறதோட மாறிடும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதனால ஈரானுக்கு மேல ஏதோ ஒரு ஆப்ரேஷன் செய்யறாங்கன்னா அமெரிக்கா யோசிச்சு ஒரு தடவை பல தடவை யோசிச்சு தான் செய்யணும். அதனால அங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.